நீட் யூஜி 2026 சம்பந்தமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டவுட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, நீட் யூஜி 2026 எக்ஸாமினேஷனுக்கு அந்த எக்ஸாம் ஃபீஸை என்டிஏ ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அந்த ரீஃபண்ட் லிங்க்கை ஆக்டிவேட்டும் பண்ணியிருக்காங்க. நான் ஒருவேளை அந்த லிங்கை கிளிக் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்கோட நேம் இதெல்லாம் நான் கொடுத்துட்டு என்னோட எக்ஸாம் ஃபீஸை ரீஃபண்ட் வாங்கிட்டா ரீ எக்ஸாம் எழுத முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற டவுட்டு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. இந்த டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே என்டிஏ நீட் யூஜி 2026 எக்ஸாம் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது அவங்க இன்னொருத்தவங்க அக்கௌண்ட்ல இருந்தோ அல்லது கம்ப்யூட்டர் சென்டர்ல இருக்கவங்களோட அக்கௌண்ட் நம்பர்ல இருந்தோ பே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனா ஸ்டூடெண்டோட அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாதுங்கிறதுனால திருப்பியும் அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட் அவங்க பேரண்டோட அக்கௌண்ட் நம்பர் கூட கொடுக்கலாம். பேரண்டோட நேமு, பேரண்டோட அக்கௌண்ட் நம்பர், பேரண்டோட அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கக்கூடிய ஐஎஃப்எஸ்சி கோடு அண்ட் பேங்க் நேம்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணாலும் அந்த எந்த அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அவங்க எக்ஸாம் ஃபீஸாக அவங்க ரீஃபண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ஏன் ரீஃபண்ட் பண்ணுறாங்க தெரியுமா? 2 ரீசன். ரீசன் நம்பர் 1, பேப்பர் லீக் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்டிஏ இன்சைடர்ஸ், அதாவது இந்த கொஷின் பேப்பர் செட் பண்ணவங்களோ அல்ல அந்த கொஷின் பேப்பரை வெரிஃபை பண்ண போனவங்களோ அந்த டீச்சர்ஸ் மூலியமா அப்படியே அவங்க அந்த பேப்பர் லீக் ஆகியிருக்கு அப்படிங்கிறத சிபிஐ மூலியமா கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே தவறு என்டிஏ சைட்லேருந்தே நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க என்டையர் எக்ஸாம் ஃபீஸை அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க. 2வது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இருக்குல்ல. ஆல்ரெடி நீட் யூஜி 2026 மே 3 நடந்ததுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணி போய் சிலர்லாம் ரூம் எடுத்து தங்கி இருந்திருப்பாங்க, சிலர்லாம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க, காரில் ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ்னு இருக்குல்ல, திருப்பியும் ஸ்டூடெண்ட் ட்ராவல் பண்ணல ரீ எக்ஸாம் எழுதுறதுக்கு. இந்த 2ஐயும் கன்சிடர் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அவங்க எக்ஸாம் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கு தான் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போது நான் ரீஃபண்ட் வாங்கினா ரீ எக்ஸாம் எழுத முடியாமல் போயிருமானா? அப்படி ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே நீட் யூஜி 2026 அப்ளிகேஷன் போட்ட எல்லாருக்குமே ரீஃபண்ட் உண்டு. ஆனால் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அதுவும் மே 27 அதை முடிச்சிடணும். அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரீ எக்ஸாம் எழுதுவீங்க. ரீஃபண்டும் எல்லாருக்கும் உண்டு. ரீஃபண்ட் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ரீ எக்ஸாமும் உண்டு. சார், நான் ஒருவேளை ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணலன்னா உங்கள் பணம் சாமி உண்டியலில் போட்ட மாதிரி தான், காந்தி கணக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். உங்களுக்கு ரீஃபண்டும் வராது. அல்லது நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணீங்களோ ஆல்ரெடி அந்த அக்கௌண்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் ரீஃபண்ட் வராதுங்கிறது தான் உண்மையான ஆன்சர், இங்கே தெளிவான ஆன்சர். நீங்கள் பேங்க் டீட்டெயில் மே 27 நீங்கள் சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. ஆனால் ரீ எக்ஸாம் எழுதலாம். சார், ரீஃபண்டும் வாங்கிக்கிறேன் சார், ரீ எக்ஸாம் எழுதலாம். ஸோ தட் தயவு செய்து தமிழக மாணவர்களே, கேரள மாணவர்களே, ஆந்திர மாணவர்களே, இந்திய மாணவர்களே எல்லாரும் என்டிஏவோட அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கக்கூடிய ரீஃபண்ட் லிங்கை கிளிக் பண்ணி, வெப்சைட் தெரியும் உங்களுக்கு, neet.nta.nic.in வெப்சைட்குள்ளே போங்க. கீழே பாருங்கள், ரீஃபண்டுக்கு கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஆக்டிவேட்டடாக இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா போட்டு லாகின் பண்ணுங்க. பேங்க் அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் நேம், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் நேம் கேட்கும். உங்களோட கேன்சல்டு செக் அப்லோட் பண்ணலாம், அப்லோட் பண்ணாமையும் போகலாம். தட் இஸ் ஆப்ஷனல். மொதல் 4 டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணீங்களோ அதை அப்படியே நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரீஃபண்ட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ரீ எக்ஸாம் 100% எழுதுறதுக்கு எலிஜிபிள். ரீஃபண்ட் வாங்கினா ரீ எக்ஸாம் எழுத முடியாதுங்கிறது தவறான கருத்து. ரீஃபண்ட் எல்லாருக்குமே அவங்க கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே ரீ எக்ஸாம் உண்டு. ஸோ ரீஃபண்டை தவறாமல் எல்லாரும் வாங்கிடுங்க. அதுக்கு லாகின் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. கடைசி நாள் மே 27, 2026. மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.